போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் நங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான் தரணி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதிவில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போட்டு உடைத்தவன் சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தனை எழுத புலியும் பாயுமே ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் ஊரும் நீரும் காக்க லட்சம் பனையை விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே செத்த மொழியை திணிக்க பார்க்கும் சதியை மீட்கவே கச்சத்தீவு கல்வி உரிமை மீட்டெடுக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் ஓட்டும் சீட்டும் கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை உரிமை மீட்பு சமரினில் ஒரு சமரசம் இல்லை ஆட்சி மாறி காட்சி மாறி ஆவதும் இல்லை அடிப்படையே மாற்ற நாங்கள் சோர்வதும் இல்லை சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தனை எழுத புலியும் பாயுமே 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலின் புனிதம் கெடுத்த கயவர் உறைவிடம் ஊழல் இல்லாத சூழல் புலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே ஊழல் இல்லாத சூழல் புலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே எதிரி கதற எண் திசையிலும் விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் தரணி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் குரம் ஏற்றிய குரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் வண்டி ஓரம் கட்டி போட்டுருங்க. ஐயா போ வரணுங்க
மலையை பாதுகாக்கிறீங்க. சட்டம்ங்கிறது என்ன? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? மக்களின் நலனுக்கு தானே சட்டம். 2006 நீங்க கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்கள் கேட்குறோம். அதை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்றோம். திடீர்னு இப்போ இவன் எங்கே போய் மேய்வான்? இவனுக்கு மேய்க்கு காரணம் என்னன்னா அவனுக்கு பசி, அவனுக்கு மேய்க்கு கிடங்கு இல்ல மேய்ச்சல் உரிமைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணும்ன்றீங்களா? ஏற்கனவே அவங்க கொண்டு வந்ததானுங்க. எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டம் அப்படியே தான் கிடக்கு. எல்லாம் கர்நாடகாலாம் மாடுகளை மேய்க்க அனுமதிச்சா செய்யுது அந்தந்த மாநில அரசு. ஏன் மாநில அரசு ஏன் அனுமதிக்க மாட்டேங்குது? இத்தனை ஆயிரம் உயிரினத்துக்கு என்ன பதில் சொல்லுங்க. இல்ல மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலேயே கிடைக்கலன்றீங்களா? அந்த அளவுக்கு எங்க இருக்கு மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருக்கா இந்த மாநிலத்துல? என்ன பேசிக்கிறீங்க? எதுக்கு தான் நம்மளால இவன் எங்க இருந்தா முதல்ல சொல்லுங்க. இந்த மாடுகள்லாம் எங்க இருந்தா? இந்த காடுகள் தான் இருந்துச்சு, இந்த மலையில தான் இருந்தா. முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சார்ந்த இடம். அந்த காட்டுல அவன் கால் வைக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க? ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ளார விடணும்ன்றது உங்களுடைய இதுவா, கோரிக்கையா? இல்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ள விடணும் போராட்டமா? எதுக்கு ரிசர்வ் பண்றீங்க? பாதுகாக்கப்பட்ட பகுதி. எதுக்காக பாதுகாக்கிறீங்க? இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க. அவ இயற்கை அழிப்பானா? சொல்லுங்க. நீ மலையை குவாரின்னு வெட்டி கோடிக்கணக்கான காசுக்கு கொண்டு வித்துக்கிட்டு இருக்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு கூடு போட்டு கற்கள் அவன் மணலாம் வித்துக்கிட்டு இருக்க. கிரானைட்டுங்கிற குவாரிங்கிற எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க. இவன் போய் இந்த போறதுல மலை அடிவாரத்துல அது பிள்ளையும் பூண்டையும் தின்னுட்டு வர்றதுன்னா மலை அடைஞ்சிருக்க. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா மலையும் காட்டையும் என் ஆடு மாடு போய் மேயணும். அப்பதான் தாக்க முடியும். இது போன்ற போராட்டங்களால் இது வந்து அரசின் பார்வைக்கோ செவிகளுக்கோ கொண்டு போய் சேர்த்த முடியுமா? அவங்க வந்துருச்சுங்க. இல்ல நான் அப்படியே முன்னாடி ஓடி எங்க இருக்கு எங்க இருக்கு? நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோவில் வயலேஷன் மீறி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை நீங்க தானே சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்க எங்க மேய்க்கலாம்? எந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகணும். உத்தரகாண்டில் நீங்கள் சொல்கிற பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகம் ட்ரெடிஷ்னல் தொழில் தான் அதற்குள்ள சட்டத்தோட தப்பை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 19 வருஷமா தவறாக சொல்லி வச்சிருக்கீங்க. இல்லை சார், இல்லை நல்லா தெரியும். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இப்போ மாடு தூக்கி எடுக்கலாம். சரி சரி, அங்கே என்ன
அது ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும் கிளைம் அனுப்பியிருக்கிறேன். இந்த காட்டுப்பட்டியை சார்ந்தது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். அவங்ககிட்ட பழங்குடிகள் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆர்டிஓ தலைமையில் அவங்க தான் இது பண்ணுறாங்க. இதுவரை கிராம வடக்கு நாங்கள் நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கடைசி எல்லா வில்லேஜஸ் வந்து மக்கள் வந்து கலெக்டர் கேட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லையும் வந்து கிராம வடக்கு வந்து ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. அது மூலமாக சப்டிவிஷன் கமிட்டி தான் கமிட்டி வரும். தொடர்பு கிடையாது. பழங்குடிகள் நலத்துறை அதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் 4 மாவட்டத்துக்கு பெரியனராக இருக்கிறேன். கமிட்டி ஊரில் அமைச்சிருக்கிறேன். பழங்குடியில் தானே சார் கண்டிப்பாக சார் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க. நாங்க உழைக்கிறோம். நான் கேட்டிருக்கேன். உங்க நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வனத்துறை வந்து இவ்வளோ பேர் போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு 90% வந்து அடுத்து கொண்டு உங்களுக்கு சார் நல்லாவே தெரியும். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போட்டு 2022 ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்ப்போம் சார். நான் சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபாடர் பிளான்டேஷன்ஸு ஒரு இந்தியன் ஏரியா வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு ஏரியா டெவலப் பண்ணிட்டு அங்கே வந்து ஃபாடர் பிளான்டேஷன் அது கொடுக்குறது பண்ணிட்டு இருக்கிறதா சார். இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குன்னு தான் சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல அவங்க நேச்சர் கொடுத்தாங்க சார். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் விட்டுருங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதுதான் உங்களுக்கு போறீங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. திரும்ப சட்டா இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கம்யூனிட்டிக்கு இந்தியாவுல பல மாநிலங்கள்ல கொடுக்குறாங்க. சார் நீங்க பாரு நீங்க ட்ரெயினர் மாதிரி ரீசனா எல்லா ஸ்டேட்லயும் அந்த ஒரு சொல்லுங்க. உங்க மீட்டிங் நான் அட்டன் பண்ணிருக்கேன். சார் லாஸ்ட் திண்டுக்கல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மிருகம் வந்து 3 தலைமுறை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். போறீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொடுத்துட்டு இருக்க வந்து ஒரு இனிஷியலாக ஒரு வடக்கு ஒரு குழு வந்து அமைச்சிட்டு அது மூலமா வந்து வன உரிமை ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃபை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும் சார். வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி தான் வரும். இதுவரை வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களுக்கு வந்து சார் நாங்களும் விவசாய புரியுதா? உங்களுக்கு தேவையான முயற்சியில் நான் கொடுக்குற கடனை எங்களுக்கு கஷ்டப்படுறோம். பட் இது ப்ராப்பராக வந்து ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுங்க சார். இப்போ நாங்கள் வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம். கரெக்டாக அழிக்கல. அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? நீ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு போகுதுல சார். இருக்கிறதே சார். லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்லை சார். நீ உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ஃபாரஸ்ட் ஃபயருக்கு வந்து லக்கில வந்து அப்போ மழை பெய்யணும். ஃபாரஸ்ட் ஃபயர் தடுக்க போட்டாங்க. அந்த தீ பரவறத தடுக்க முடியும் சார். தீ பரவ தடுக்க அங்க இயற்கை உயிரினங்கள் நிறைய வாழுது. அது புல் பூச்சில வரது வந்து கொஞ்சம் டைம் அது ரிடியூஸ் ஆகி டைம் ஆகாத செய்யுது. பாருக்கு கண்டிப்பா தெரியுமா சார்? நீங்க ஜஸ்ட் யோசிங்க. நீங்க நான் தடுக்க கூடாது கொடுக்க கூடாது எந்த முயற்சி கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணுவோம். வாட்டர் பிளான்டேஷன் வந்து இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும்ல. அதுக்கு எங்க மாடு இந்த மாடு காட்டு மாடு அதுக்கு வசிக்கிற பகுதி சாப்பாடு மாடுகள் அந்த ஓரத்துல மேஞ்சிட்டு திரும்ப இல்ல அது சாப்பாடுக்கு இடம் இல்லாம போது நம்ம வந்து ஏத்த முடியாது. நம்ம டொமஸ்டிகேட்டட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாங் தெரிய ரைட். ஒரு பர்టిక్యులர் ஏரியால வந்து அதிகமான மாடு போகும்போது அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெபாசிட்டி அதிகமாக போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு டிஜிட் ஒரு 100 மாடு 1000 மாடு போறது வந்து நார்மலா ரீஜனல் டைப் ஆகுது. அங்க இருக்கிற காட்டு மாடு வந்து நீங்க கவலைப்படுறீங்க. சரி இந்த மாட்டுக்கு என்ன கண்டிப்பா சார். இந்த மாடுக்கு வந்து வெட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ சார் பார்த்து மேய்ச்சல் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொபோசல் அந்த கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அது வரைக்கும் இருக்கு போறீங்க சார். அதுக்கு வாங்க ரெப்ரசன்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான் சார். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வாங்க. நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸ் போகுது
சரி என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு காம்பன் நீங்க சொல்லுங்க நாங்க வரணும்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் பெரம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா சார். அதுக்கு வந்து சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்டு வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபார்டர் பிளான்டேஷன் இது பண்ண முடியும் சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை பார்க்கறோம். இந்த வனத்தை காப்பாத்துறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துக்கிட்டு நம்ம வந்து சார் நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏத்திட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் டைம் உங்களுக்கு வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரியா சார் தெரியும், ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி எப்படி இல்லைங்க உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதுதான் சார். மாடு இருந்தால் தான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான்றது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா புலிகள் காப்பகத்துல தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்க தான் இப்ப புலின்னு சொன்னீங்க சார். நீங்கள் நானும் சேர்ந்ததான் வந்து காடு வனன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க போறேன். அதிகாரத்தின் மக்கள் பேசுறதுனால நீங்க நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்பகம் நேற்று முந்தானால மாடு மேயுது. தமிழ்நாட்டில் வந்து 5 டைகர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஎம்டிஆர் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் இன் இந்தியா சார். சார் தெரியும் இல்லை. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்பொருள் வந்து அடுத்தடுத்து இப்போ 5 டைகர் சார் மாற்றி கொண்டு வந்தது காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசுறீங்க நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கே தான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து 12 வருஷமா இதே நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா அது டைவர்ட் பண்ண ஏரியா. முதல்ல இருக்கு சட்டம் வந்து எந்த சட்டம் சார்? இப்ப நீங்க 1882 தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடியில் கிடையாது. விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம 5-6 ஜீவனுள்ள மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும், உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க? நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு, இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமலா நம்ம வச்சுக்க முடியாது சார். உங்களுக்கே தெரியும், இந்த மாடு வந்து நார்மல் மாடு மாதிரி நான் பிஹேவ் பண்ணாது. இந்த மற்ற மாடுங்க பாயரஸ், இந்த மாடு கடிக்கும், ஆளுங்களை பார்க்காது. மேடே காட்டுல மேடு மாடு, மலை மாடு, இதை நம்ம எப்படி வீட்டில் வச்சு பார்ப்போம் சார்? சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், சார் வந்து இது மலைகள்னா மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. கண்டிப்பா அது ப்ரொசீஜர் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியா போடணும், கொல்லக்கூடாது, இவங்களுக்கு கஷ்டப்படுறது இல்லை. அதுக்குன்னு ஏரியா டெவலப் பண்ணுவோம். அது காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு சார் போறீங்க இல்லை சார்? நீங்க இப்போ வாங்க சார். இப்போ ஒரு 6 மாசத்துல நீங்க பண்ணணும் சார். டோட்டலா வந்து எங்க போய் சொல்லுங்க. டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரைவ் பண்ணும். ஒரு சயின்டிஃபிக்கா பண்ணுவோமே. சயின்டிஃபிக்கா பண்ணும்போது நான் இப்படி மாடு ஏற்ற வேண்டும். அதை என்ன சொல்லுங்க? நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்கா வந்தீங்கன்னா ப்ராப்பர் ஆர்டர் மாடு வரல சார். மாடு வரல. உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன். அதான் சார் மாடு வரல. அதனால வந்து இந்த ஸ்டேஜ் சார் நம்ம வந்து மாடு வரல. நீங்க தான் சொல்லுங்க. நாங்க அது ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கலாம். டைம் பண்ணுங்க. எல்லா டிபார்ட்மென்ட் பேசுவோம். பேசிட்டு யாரும் போக வேண்டாம். மாட்டுக்கு இறக்குங்க. ஓபன் அங்க பேச்சு எல்லாம் கொடுக்கணும்.
ஓரமா போயிருங்க பேக் எல்லாம் பறக்கூட்டாச்சு கூட்டிட்டாங்கண்ணா எல்லாம் அடிச்சு தள்ளி பேக் எல்லாம் பறக்கூட்டாச்சு அப்படி வாங்க அம்மா என்ன பேரு முன்னாடி போடா அப்படியே நின்றுக்க போகாத போகாத அப்படியே வெளியே விட்டுருங்க மாட்டையும் எடுக்கிறாங்க தம்பி இவ்வளவு நேரம் மழையில தானே இனியா வந்தாச்சு பக்கத்துலேயே தான் சரிங்க வளகுமா யாருமா பொம்பளை வெற்றி என்பது தடையின்றி மாடுகள் மேய்றதுக்கான மேய்ச்சல் உரிமையை பெறுறது. இவங்க வந்து காடுகள் இருக்கிற விலங்கை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அது யாரும் வேணாம்னு சொல்றாங்க. அது வாழ்ற வாழ்விட வேற எங்க மாடுகள் அடிவாரத்தில் தான் திடீர்னு எப்பவுமே இல்லாத பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இருக்கிற இந்த பாரம்பரிய மேய்ச்சல் முறையை திடீர்னு வந்து வன பாதுகாப்பு வன விலங்குகள் பாதுகாப்பு அங்கே போகாத நான் மாற்று இடம் எனக்கு கொடுக்கணும்ல தம்பி. 1.5 லட்சம் மாடுகள் இந்த இடத்துல ஒரு 5000 மாடு தான் தம்பி இருக்குது. மாடு ஆடுகள் இல்லைன்னா மண்ணை எப்படி தம்பி வளப்படுத்து? சரி, இந்த காட்டை தான் இப்படி வளப்படுத்துங்க. இதை ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. கேரளாவுக்கு போவோம், இந்த மாதிரியா இருக்குது தீஞ்சு போய் அவ்வளோ செழிப்பாக இருக்கு. அப்போ ஆடு மாடுகளினுடைய கழிவு இல்லாமல் காடுகள் எப்படி வளம் பெறும்? அவன் சாப்பிட்டுட்டு கழிவை போட்டால் தான் அங்கே விதைகளை பரப்புவோம், அங்கே முளைக்கும் நிறைய. இந்த மரமெல்லாம் இவங்களா நட்டது? இதெல்லாம் பறவைகள் தூய விதை தானே தம்பி. அப்புறம் எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த காடுகள் இருந்தால் எங்களுக்கு மாடே வந்துச்சு. நாங்கள் முதல்ல மாடை எங்கே மேய்க்க தொடங்கணும்னு சொல்லுங்கள். காடும் காடு சார்ந்த இடம் அது எது இதுதானே. இங்கே இந்த காட்டுக்குள்ளே போய் நான் கால் வைக்க முடியாது, நீ உள்ளே வராதுன்னு சொன்னால் நான் எங்கே போய் மேய்றது சொல்லு. அப்படி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி கொடுத்துட்டு மாற்றை ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் தடையை கொண்டு வரணும். நீங்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டீங்க. இந்த செல்லும்னா அதுக்கு இணையான பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பீட்டில் பணம் செல்லாதுன்னு இருக்கணும்.
நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு நாள் டப்புன்னுன்றீங்க. இது எப்படி? இப்போ நீங்கள் சட்டத்தை போட்டிங்க, மாற்று இடம் கொடுத்துட்டு அங்கே போய் மேய்ங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மேய்ச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் தடை. இப்போ அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம மாற்றை உருவாக்குவோங்கிறாங்க. அது என்னைக்கு தம்பி? அது வரை இது பசியாக பட்னியாக கிடந்து இது பண்ணுமா? பல ஆயிரம் மாடுகள் வந்து மாடுகள் வந்து அருகி போயிடுச்சு, எல்லாம் அடிமாட்டுக்கு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. இப்போ இது இயற்கையை பாதுகாக்கணும். ஆடு மாடு இயற்கை இல்லையா? அப்போது அதுதான் இயற்கைக்கு உரமளித்து பாதுகாக்குது. அது எப்படி புரியல, இந்த சட்டங்கள் எப்படின்னு புரியல. சட்டைக்காக உடலா இல்லை உடலுக்காக சட்டையா? இது எப்படி, எந்த மாதிரி எடுத்துக்கிறது? எல்லா மாநிலங்கள்லையும் இப்படி சட்டம் இருக்குதானா இப்படி கடைப்பிடிக்கல. கேரளா, உத்தரகாண்ட் எல்லா பகுதியிலையும் எங்களை மேய்க்க விடத்தான் செய்கிறாங்க. கர்நாடகாலாம் மேய்க்க அனுமதிக்குதே. வனத்துறைக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? வனத்துறை அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லி என்ன ஆகுது? இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க, இன்றைக்கி வனத்தை பாதுகாக்கணும் துடிக்கிற ஆர்வலர்கள் அதை பார்க்கணும். எங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாற்று வழியை சொல்லணும். அது இல்லாமல் சும்மா தடையை விதிச்சுட்டு எங்கேயாவது போடான்னா நாங்கள் எங்கே போகிறது? ஆனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அதே அரசாங்கம் தான் விலங்குகளுக்கு கொண்டு வரேன்னு சொல்லுது. இதை பற்றி அவங்க கருத்து? விலங்குகளை துன்புறுத்தாதுன்னு சொல்கிற நாடு தான் உலகத்தில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுனுச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? பிரதமரே சொல்கிறார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. மாட்டை கொல்லாமல் அப்படி உயிரோடு அனுப்பிடுறீங்களா? இப்போ நீங்கள் பனைமரம் ஏறும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியோ தடுக்கிற இதுவோ இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே விடலை. இதில் முதல்வருக்கு ஏதாச்சும் குறுக்கீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வருக்கு இது தெரியுமான்னு தெரியலையே. என்ன சட்டம் என்ன ஏது அதெல்லாம் இருந்திருந்தால் அவங்க அப்போவே தர்க்கம் பண்ணி அதெல்லாம் தகர்த்திருப்பாங்க. இது அவங்களுடைய உரிமை, வாழ்வாதார உரிமை. அது மேய்ச்ச நிலம்ங்கிறது உரிமை. எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் ஒவ்வொரு நாடுகளும் பிரித்து அதுக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கு. கேரளாவில் போக ரொம்ப தூரம் வேறு நாட்டுகளும் போகணும். எங்கே பார்த்தாலும் நீர்த்தேக்கம் இருக்கும், அடர்ந்த காடுகள் இருக்கும், ஆடுகள் கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் எத்தனை நாடுக்கு போகிறோம்? ஆஸ்திரேலியா போகிறோம், இங்கே ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், ஜெர்மன் போகிறோம், டென்மார்க் போகிறோம், பிரிட்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம். இந்த நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறீங்கல்ல, அந்நிய முதலீட்டை கொண்டு வரணும்னு போகிறீங்கல்ல. அப்போ வழியிலலாம் நீங்கள் பயணிக்கும் போது எவ்வளோ மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கான குதிரையில் போய் ஓட்டிட்டு வருவாங்க மாட்டு ஓனர்ஸ். எங்களை ஆடு மாடு மேய்க்கிறது இதுன்ட்டு எங்கள் பிள்ளைகள்லாம் அரபு நாட்டில் போய் ஒட்டை மேய்ச்சிட்டு குளத்துக்கு என்ன பண்ணுறது? என்னோட ஆட்டு மாட்டு கழிவை கேரளாவிலேருந்து லாரியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க உரம்ட்டு. எங்களுக்கு நீங்கள் மாடே மேய்க்க விடுறதில்ல, காடுகளே போடுறதில்ல. அப்புறம் எப்படி வளமாகும்? வனம் எப்படி வளமாகும்? உங்களோட போராட்டத்தோட வலிமை வந்து யாருக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு கோரிக்கை தான். என் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆடு மாடுனா என்ன, காடுகள்னா என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. நீரின்றி அமையாது உலகு சரி, ஆனால் காடின்றி அமையாது நீர் சரி. ஆனால் ஆடு மாடும் இல்லாத காடு அமையாது. அதை நீங்கள் விளங்கிடணும். அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தெளிவு வரணும்ல. இந்த அதிகாரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னை தடுக்கும்? இதே அதிகாரம் என்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? அது மாறும்ல. ஆனால் அதை முதல்ல என் மக்களுக்கு புரிய வைக்கணும்ல. கல் மது இல்லை, அது உணவின் ஒரு பகுதி, அது இயற்கையின் பால், அது பனம்பால் தென்னம்பால், அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல. ஏதோ பீர் பிராண்டி விஸ்கியெல்லாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் மது மாதிரியும் அதுக்காக தான் இதை செய்கிறது. ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க, ஒரு முறையிடுங்க. அதுக்கான விண்ணப்பம் முறையீடு தான் இது. புரியுதா? அடுத்த கட்ட மறுபடி இதில் மேய்க்கிறேன். எந்த ஊர்றாது? கன்னியாகுமரி. நன்றி. தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நடத்தி இருக்கிறார். இந்த போராட்டம் குறித்தும் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் என்பது குறித்தும் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். ஒரு கடுமையான போராட்டமாக பண்ணியிருக்கீங்க. நீங்களே குறிப்பாக இவ்வளவு கிடை மாடுகளை மலையில் ஏற்றி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க. என்ன காரணம் சார்? என்ன சொல்கிறாங்க வனத்துறை? உங்கள்கிட்ட ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை அவங்க என்ன சொல்கிறது? அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க. அது அவங்க பணியை அதை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த சட்டத்தை நீங்கள் தளர்த்துங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2006 வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையுமே யோசிக்காமல் பண்ணுறாங்க. அதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னால திடீர்னு ஒரே நேரத்தில் பணம் செல்லாதுங்கிறீங்க. இப்போ இந்த பணம் செல்லும் அப்படின்னா அதுக்கு மாற்று பணத்தை நீங்கள் அச்சிட்டு வங்கிகளில் நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும். 2000 ரூபா செல்லும், 1000 500 செல்லாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டு இன்றைக்கி செல்லாது, நாளிலிருந்து செலாவணிக்கு வரும்னு சொன்னால் அது மக்கள் நலன் சார்ந்த அரசு, அது மக்கள் நலனை பேணுதுன்னு அர்த்தம்.
நீங்கள் எங்கள் மாடு முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில் இந்த மாடு ஆடு எங்கே இருந்தது? காடும் காடு சார்ந்த இடத்தின் செல்வங்கள் அது அங்கே இருந்து தான் நாங்கள் எங்களுக்கு நகர்ந்து மருத நிலத்துக்கு வந்துச்சு. இப்போ அதே காட்டுக்குள்ளே எனக்கு உரிமை இல்லைன்றீங்க. இந்த காடு புலி சிங்கம் காட்டு எருமைக்கு மட்டும்தானே, என் மாடு ஆடுகளுக்கு இல்லையா? சரி, இவன் இந்த மாடு எங்கள் வீட்டு மாடும் இல்லை. பேரே தேனி மலை மாடு, பருகூர் மலை மாடு தான் அதுக்கு பேரே. இவனுடைய பகுதி இங்கே தான் இருக்குது. இந்த கொஞ்சம் தூரம் மேஞ்சிட்டு திரும்பிடுவான். இவன் எங்கே புலி இருக்கிற இடத்துக்கு காட்டு எருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்கே போகிறான்? அப்போ என்ன பண்ணணும்? அவங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க நம்ம வாங்க ஒரு புதுசாக மேய்ச்சலில் உருவாக்கணும். அது உருவாக்கிட்டுலாம் நீங்கள் இதை தடை போட்டுக்கணும். நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்னு சொல்கிற வரைக்கும் இவன் இருக்கணும்ல. 1.5 லட்சம் மாடு இருந்தது, 5000 தான் இருக்குது. எங்கது? எல்லா அடி மாட்டுக்கு போயிட்டேன்னா மேய்க்க முடியல எங்களுக்கு. அதிகாரிகள் எங்கள் ஆளுகளை அடித்து இவனெல்லாம் போட்டு அடித்து அன்னைக்கு இவங்களெல்லாம் அந்த அவரெல்லாம் தள்ளி விடுறது. அதெல்லாம் ஒரு எப்படி இது? அதை அது இப்போ நான் காட்டை அழிக்கணும், மலையை அழிச்சிடணும்னு நினைப்பேண்ணா. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்போ குவாரியை எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது? மலையை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதிக்குது? அதில் வனம் பாதுகாக்கப்படுதா? மலை பாதுகாக்கப்படுதா? இப்போ டம்முன்னு இந்த இடத்துல வெடியை வச்சு மலையை தகர்க்கிறீங்க. அங்கே அந்த வனவிலங்கெல்லாம் வாழுதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் நீட்டின ஆய்வுக்கு 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தகர்ப்பங்கிறீங்க. அங்கே இந்த புலி சிங்கங்க ரெடி காட்டெருமெல்லாம் பத்திரமா வாழுமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று காரண காரியங்களோட பேசுங்க, லாஜிக்காக பேசுங்க. அப்போ இதை பேசுகிற நீ அதையும் பாதுகாக்க. அப்போ தடை விதி, அதுக்கு தடை விதி. ஏன்னா மேய்க்கிறவன் பாமரனாக இருக்கான், ஏழை எளியவனாக இருக்கான், அரசியல் அதிகார வலிமையற்றவனாக இருக்கான். இவனுக்குன்னு பேச ஆள் இல்லை. அந்த மேய்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை, மேய்க்கிறவனுக்கும் பேச ஆள் இல்லை. அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். குறிப்பாக ஆடு மாடுகள் மாநாடு நடத்துனீங்க, அடுத்த மரங்கள் மாநாடு நடத்துகிறதா இருக்கீங்க. அரசும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம். சுற்றுச்சூழலுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? க்ளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி க்ளீன் இந்தியா கொண்டு வந்தார. சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில் நீங்கள் வாழ முடியுமா? 400 விழுக்காட்டுக்கு மேலே தூசி வந்துடுச்சு. சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் சூழியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காடுகளெல்லாம் வெட்டி ரோடை போட்டு 4500 கோடி நீங்கள் தூய காட்டுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குனாலுக்கு தானே. நீங்கள் எங்கேருந்து காற்று வாங்கிட்டு வருவீங்க? இப்படிலாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்? சொல்லுங்கள். நீங்கள் சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அக்கறை இருந்தால் மணலை அள்ளியிருப்பாங்களா? மலையை குவாரின்னு நொறுக்கியிருப்பாங்களா? இதுதான் சூழியலை பாதுகாக்க. பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல ஒன்றால். ஆனால் குறிப்பாக நீங்கள் புரட்சிகரமாக பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடை பற்றி பேசினார். இது ஒரு குலக்கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் கூட இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இப்போ எதுதான் கல்வி? அது விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மேலே வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை இல்லை, அதுனா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆடு மாடுகள் மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, நெசவு செய்வது, வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு, அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அது தொழில் அல்ல, அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரிகல்ச்சர். என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாடு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் யாரோ உட்காந்துக்கல. ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்த வேலை. முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடிவு பண்ணோம், அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோன்னு வந்தோம். இதுதானே பரிணாமம். இப்போ அதில் இது எங்கே குலத்தொழில் வருது? இதில் இருந்துன்னு எங்கள் ஐயா தேவனைய பாவான்னு சொல்கிற மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப. எப்படி மாந்தனின் முதல் கல்வி இருக்குது பாருங்க, அதுவே உழவு தாண்டாங்கிறாரு. இதில் என்ன சரி இது குலத்தொழில் உட்கார்ந்ததெல்லாம் குலத்தொழில்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன குலத்தொழில்? இந்த கேள்விக்கு பதில் வச்சுருக்க. சரி, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், வேளாண்மை செய்கிறது, மீன் பிடிக்கிறது பிற்போக்குக்கு போயிட்டோம். பல தலைமுறை ஐயா கருணாநிதி வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டை ஆள்றது அவங்க குலத்தொழிலா? ஒன்றும் பேச மாட்டேறீங்க. அமைச்சர், அவர் விட்டா மகன் விட்டா மருமகன், இப்படியே ஆண்டுக்கிட்டே இருக்கீல்ல. எங்களை அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு குலத்தொழில். அப்படியா தம்பி? அவன் தம்பி சொல்லு. குறிப்பாக ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டமாக வித்தியாசம் இல்லை. மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது. நீங்கள் மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க. உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல?
மரம் வந்து மானுட குலத்தின் உலக உயிரினங்களின் உயிர். மரங்கள் மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதுதான் வைரமுத்தையர் சொல்றார், மரம்தான் மனிதனின் முதல் நண்பன், மரம்தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன்தான். உங்களுக்கு அதனால் அவங்களுக்கு புரியாது. நான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது இருக்குது. ஆடும் மாடும் அவமானம் அல்ல, வருமானம் வெகுமானம் நம் செல்வங்கள், நம் செல்வங்கள். கால்நடை செல்வம்னு கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு, பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா? அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டால் என்ன, அந்த துறை என்ன தடவை பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா? நீ செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் என் தம்பியெல்லாம் அக்கா தங்கச்சியில் ஓடியாவது நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக எல்லாருமே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி ஒரு இதில் தேர்தல் கணக்கில் எதிர்பார்க்காம இப்படி ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வந்து மக்கள்கிட்ட எடுபடும் அதெல்லாம் நீங்கள் கவனிங்க. நீங்கள் ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். வாக்குக்காக குறிவைச்சு வேலை செய்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு அது 4ஆம் பட்சம்தான். இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆகுது? காடுனா என்ன, மலைனா என்ன, நீர்னா என்ன, மரம்னா என்னன்னு கூட தெரியாமல், ஆடு மாடுனா என்னன்னு தெரியாமல் என் எனக்கு வாக்கு போட்டு என்ன ஆகுது சொல்லுங்கள்? சரி, நானே ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் கேவலன்ற நீ வந்து இந்த வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டுக்கோழி ஆடு மாடுலாம் கொடுத்துச்சு. அது எது கொடுத்துச்சு? அது கடந்தாச்சு, எல்லா ஆட்சியும் கொடுத்துச்சு. எது கொடுத்துச்சுன்னா வறுமை போகுங்கிற. ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல. அதுதான்டா பைத்தியக்கார போயில நீ வீட்டில் வளர்க்க சொன்னால் நான் நாட்டில் வளர்க்குறேன்னு சொல்கிறேன். இதில் புரியுதா? அடுத்து இந்த போராட்டத்தை எங்கே நடத்துகிறதா இருக்குங்க? அதான் இப்போ கன்னியாகுமரியில் எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில் செய்கிறதா இருக்கும். ஒரு ஊராக செய்வோம். இப்போ பனை ஏறி இருக்கோம், இப்போ தென்னை கோவையில் ஏறுவோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி முதல்ல எங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல. நமக்கு யாருமே இல்லைடாண்ணா, நீ பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா, ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணி வரணும்ல. அதுக்கு அவன் கூட நான் நிற்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த வேலையை செய்யணும். ரொம்ப நாளைக்கு இதை நீடிக்காதில்ல தம்பி. இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டில் எழுதியிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாறும்போது இதுவும் மாறும். நிச்சயமாக இன்றைய ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா வனத்துறையை மீறி தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே மலைமாடுகளை வந்து வனப்பகுதியில் வந்து விட்டுருக்கீங்க. இதில் வர எதிர்ப்புகள்லாம் எப்படி சந்திக்க போகிறீங்க? இனிமேல் கொண்டு வழக்கு தான் வரும். அதை எதிர்கொள்ளாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. ரெண்டாவது, வனத்துறை அதிகாரிகள் மேலே எங்களுக்கு எந்த இது இல்லை. 2006 வன உரிமை சட்டம் கொடுத்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, அவங்களே சொல்கிறாங்க நம்ம மாற்று இடத்தை தயார் பண்ணுவோம்னு. நீங்கள் தயார் பண்ணிட்டு தான் இந்த தடையை போட்டிருக்கணும். அதானே செஞ்சுருக்கணும். நீங்கள் திடீர்னு தடை அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் மாட்டை அடிமாட்டுக்கு கறிக்கு விற்கிறத தவிர எங்களுக்கு என்ன வழி இருக்குது? ஏற்கனவே 1.5 லட்சம் மாடுகளுக்கு மேலே இருந்த மாடுகள் எல்லாம் அருகே 5000 8000 வந்து நின்றுச்சு. சுத்தமாக கால்நடைகள்ங்கிற ஒன்றே இல்லாமல் அழிஞ்சு போச்சுன்னா நாட்டில் வளம் என்ன இருக்கும்? ஆடு மாடுகள் இல்லாத, அதனுடைய கழிவு இல்லாத மண் பூமி எப்படி வளமாகும்? எப்படி ஆகும்? இது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? வளமான மண்ணுங்கிறீங்க, எப்பறம் ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் மண் வளமாகும்? இது ஏதோ கொடுமையாக இருக்குது. இந்த காடே வளமாக இருக்கணும்னா என் ஆடு மாடு மேய்ஞ்சி கழிவை போடணும். இவனுக்கு உரம் என்ன பண்ணுவான்? அவனுடைய இலையை கீழே ஊற்றி விடுவான், அது மக்கி உரமாகும். அதுக்கப்புறம் என்னுடைய கால்நடைகள் போய் போடுறது தானே அவனுக்கு. அவன் என்ன சாணியை போடுவான்னு நினைக்கிறீங்களா? அங்கங்கே சாப்பிட்டு பல லட்சக்கணக்கான விதைகளை தூவிட்டு வருவான். இதெல்லாம் நீங்களா நட்டீங்க? பறவைகளும் ஆடு மாடு விதைச்சி விட்டது தான். தொடர்ச்சியாக இந்த வனவிலங்குகளுக்கு வந்து இதனால ஆபத்து இருக்குது. வனப்பகுதிகளுக்கு வந்து வன விலங்குகளால் என் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பாதிப்பு இருக்குது. புளியை மாட்டை அடிக்கும், கண்ணுக்குட்டி அடிக்கும். எங்கள் மாடால் என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்குது சொல்லுங்கள்? ஏதாவது சான்று காட்டுங்க, ஒரு சான்று சொல்லுங்கள், இதை செஞ்சு விடுது அப்படின்னு. இன்றைய போராட்டம் நீங்கள் புல்லை தின்னுறுதுன்றீங்க. நீங்கள் மலையை கல்குவாரின்னு வெடி வச்சு தகர்த்து நொறுக்கி வண்டியாக ஏற்றிட்டு போறீல்ல, அதில் மலை பாதுகாப்பாக இருக்குது. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் 2 புல்லை பிடிங்க திங்கிறதுல அழிஞ்சிருதா? அது சாதாரண பாமரன்னு கூட இந்த கேள்வி எழுமே. இது ஏன் ஆட்சியாளர்களுக்கு தோணலை? சரி விடியா, நான் மலைக்கு வரலையா, மாற்று இடத்த கொடுத்துட்டு தடை பண்ணியிருக்கணும்ல. நீ அப்படி தானே செஞ்சுருக்கணும். இதில் மேய்ச்சிக்கப்பா அந்த இருக்குப்பா காடு, இது பூரா உனக்கு மேய்ச்சல் காடு தானே, நான் கும்பிட்டுட்டு மகராசனா இருங்கன்னு மேய்க்க போயிருப்பேன்ல. சொல்லுங்கள் தம்பி, இந்த மாடு வந்து அப்படி போய் சமதளத்தில் மேய்கிற மாடு இல்லை தம்பி. இது மலை மாடு தான். இது தேனி மலை மாடு, மலை மாடு.
பருகூர் மலை மாடு அப்படித்தானடா சொல்கிறேன். மலைக்கொம்பு மாடு இது மாடே. அவனை போய் இங்கிட்டு போடா அங்கிட்டு போடான்னா இப்படி உங்கள் வீடு இங்கே இருக்குது அதில் அந்த பக்கம் போகக்கூடாது எந்த பக்கமாக அது போனால் என் வீடு இங்கே தான் இருக்குன்னு தானே அவன் சொல்லுவான். அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை தான் இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல கட்சிகள் வந்து அந்த அதாவது அரசியல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த மலைமாடு மேய்ப்பு சம்பந்தமாக போராட்டத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் மரங்களின் மாநாடுனா என் பிள்ளைகளுக்கு தெரியும். மரம்னா என்னென்னு அவன் தெரிஞ்சுக்கணும். மாடு ஆடுனா என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். என் பிள்ளை பள்ளிக்கூடம் போகும்போது பால் குடிச்சிட்டு போகிறான்ல, அந்த பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும்ல. குழாயிலேருந்து வரலடா, மாட்டு மாரிலேருந்து வருது, அதை மேய்ச்சா தாண்டா வரும்னு அவனுக்கு தெரியணும்ல, சொல்லிக் கொடுக்கணும்ல. நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்குறவனுக்கிட்ட போய் நான் ஓட்டு கேட்டேன்னா அப்போ தம்பி தம்பி சொல்லுங்கள் தம்பி, அருவியும் வயலையும் சினிமாவில் பார்க்குறவனுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அருவினா இங்கேருந்து வருது, இப்படின்னா வருது, நெல் இப்படி விளையுது, இதுக்கு இவ்வளோ வெம்பாடு விட்டு ஒரு சம்சாரி உழைக்கிறான். அதெல்லாம் தெரியாத குடிகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது. அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். அவர்கள் வந்து செய்தி அரசியல் செய்வாங்க, நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கிறோம். அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள், நாங்கள் மக்கள் அரசியல் செய்ய நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் ஓரணின்றாரு, விஜய் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்றாரு. உங்களுக்கு ஏதாச்சும் அணி இருக்கா? என்னடா அணி இருக்கு? நம்ம தமிழர் அணி தானயா? நம்ம தமிழர் அணி தான். எனக்கு ஓரணி தேவையில்லை, நிறைய ஊரணி தான் தேவைப்படுது. வேற அடுத்த கட்ட நகர்வு அரசுக்கு நீங்க எந்த அளவில்? இதெல்லாம் ஒரு கோரிக்கை தான். இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் ஒளிபரப்புனீங்கன்னா ஒரு கோரிக்கை தான். இது தடையை இருப்பா தடையை போட்ட பெருமக்கள் சிந்திப்பாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் தளர்த்தி விடுங்கிறோம். மாற்று இடத்த நீங்கள் நல்லா உருவாக்கி எங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை கொடுத்துட்டு கூட நீங்கள் தடையை போட்டுக்கிறீங்க. அது நீங்கள் போடுங்க. இப்போ இந்த அதிகாரம் அதை எல்லாத்தையும் சட்டப்படி கடைப்பிடிக்கிற மாதிரி இதுக்கு போய் இவ்வளோ இருக்கத்தை காட்டுறீங்க. அப்புறம் இப்போ எங்ககிட்ட அதிகாரம் வந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் இவ்வளோலாம் பேச வேண்டியதில்லை. சரி மேய்ச்சிட்டு வரணும், நம்ம போயிடுவோம், அவ்வளோதானே. அது மறுபடியும் இப்போ கன்னியாகுமரி பகுதியில் என் தம்பி இது ஊர் மகேந்திரகிரி மலையில் மேய்க்கணும். எங்கெங்கே நெருக்கடி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு வந்து மனு கொடுக்குறது விண்ணப்பிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம். எத்தனை முறையோட கொடுத்துருக்கோம்? பல முறை கொடுத்துருக்கோம். கவனத்தில் வரல சட்டம், அதுக்கு வழி இல்லாமல் தான் இதை செய்கிறோம். இப்போ என்ன என்னையா பண்ணுறது ஏன் அப்படின்னா ஒரு கவனம் எடுப்பே இல்லை, அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இந்த வேலை. இந்த வனத்துறை வந்து இந்த சட்டத்தை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. வன உரிமை சட்டம் மேய்ச்சல் சமூகங்களுக்கு இருக்குது, அவங்க பழங்குடிகளுக்கு மட்டும்தான் கடந்த 19 வருஷமாக ஏமாத்துறாங்க. எழுத்துப்பூர்வமாக கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் மேய்ச்சல் சமூகங்களுக்கு அந்த சட்டத்தில் உரிமை இல்லைன்னு எழுத்துப்பூர்வமாக கேட்டால் எந்த டிஎஃப்ஓவும் கொடுக்குறது கிடையாது. இன்னொன்று இது எல்லாமே உள்ளூர் இனங்களாக இருக்குது. இப்போ அண்ணன் சொன்ன மகேந்திரகிரி மலையில் தென்பாண்டி மாடுகள் மேயுது, இங்கே மலை மாடு இருக்குது, மலைக்கொங்க மாடு இருக்குது, எல்லாமே உள்ளூர் இண்டிஜினியஸ் ப்ரீடு. அது இந்த ஏரியாவில் மேலேன்னா அதோட இனமே அழிஞ்சிரும். அதை வந்து கவனத்தில் நம்பி இளஞ்செழியன் இதே வேலையாக இருக்கேன் படிக்கிற காலத்துலேருந்து. அகில உலகம் பூரா போய் பேசி இதுக்கு சம்மந்தமாக உலக நாடுகள் ஐநா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கான். இப்போ எந்த நாட்டில் இந்த மாநாடு நடக்க போகுது? மங்கோலியா 2026 உலக எங்களை சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் இந்த மாடு மேய்ச்சிருந்த இதை பார்த்துட்டு அவனை கூட்டி வாயா பேச விடுவோம்ட்டு இவன் சிரிக்கிறான். அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க பேராசிரியர்கள் என்னை பாராட்டுறான். இவனுக்கு என்னது இது மாடுங்கிறது போகிறதுக்கு முக்கியமாக நகரமயமாக்கல் அதிகமாக நடக்குது சார் தமிழ்நாட்டில். அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதாவது மேய்ச்சல்கள் காணாமல் போகுதில்ல சார், நகரமயமாக்கல் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அதுதான் அது காரணம்னு அது சொல்கிறாங்கல்ல, அதுதான் காரணம். நீங்கள் எப்போ ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. நீங்கள் நகரப்புறங்கள்லேயே வளர்ச்சியை பற்றி திட்டமிடுவீங்க. அங்கே மெட்ரோங்கிறீங்க, சாலைங்கிறீங்க, அங்கே கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பெருசாக வரும்போது வேலை வாய்ப்பு அங்கே தான் இருக்குது, கல்வி அங்கே தான் இருக்குது, மருத்துவம் அங்கே தான் இருக்குன்னு என் மக்கள் கிராமங்களை காலி செஞ்சுட்டு நகரங்களை நோக்கி படையெடுக்கிறான். அங்கே நகரங்கள் தேவைக்கு அதிகமாக பிதுங்கி வழியுது. அங்கே மின்சார தேவை அதிகரிக்குது, நீர் தேவை அதிகரிக்கிறது, வீட்டு வாடகை வேலை கூடிடுது, நெரிசல் கூடிடுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவசர ஊர்தி கூட அரை மணி நேரத்துக்கு உரிய நேரத்தில் போக முடியாது, இடத்துக்கு போக முடியாது, உயிராக்கும் ஊர்தி. இங்கே அப்படி இல்லை. கிராமங்கள் காலியாகும்போது விளைநிலங்கள் அப்படியே கிடக்குது. ஆடு மாடு வளர்த்தல், நெசவு, பட்டுப்பூச்சி எல்லா பாரம்பரிய அந்த இதெல்லாம் நின்றுது. அப்போ நிற்கும்போது நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை இருக்குது, அப்படியே இருக்குது. அது கீரை, காய்கறி, முட்டை, பால், அரிசி, பருப்பு, நெய் இதெல்லாம் இங்கேருந்து போகணுன்னா இங்கே சிற்றூர்லேருந்து தான் போகணும். இப்போ இது காலியாகி அங்கே பெருகும்போது மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது எதிர்கொள்ளும். இப்போ எனக்கு கறியும் பாலும் ஆந்திராவிலேருந்து வருது, கறி ராஜஸ்தான்லேருந்து வருது. ஏன் எனக்கிட்ட என்னாச்சு? நான் ஏன் ஆடு மாடு வளர்க்கலை?
நான் ஏன் வேளாண்மை செய்யலைன்னா அதை ஒரு இழிவுன்னு இந்த மாதிரி இது பிற்போக்கு அதெல்லாம் எவன் செய்வான் படிக்காதவன் செய்கிறதுன்னு பொது மண்டையில் ஏற்றி ஏடி இருக்குது. படித்தவன் ஜாரம் வைப்பான். நாங்கள் படித்த மாடு மாடு மேய்க்கூடாது, படித்த விவசாயம் பார்க்கக்கூடாது. இது ஒரு கேடுகட்ட சிந்தனை. நன்றி. மாடு நல்லா இருந்துச்சா போங்கப்பா காலையில மேஞ்சி சாயங்காலம் வீட்டு போறதுக்கு இப்போ வேணா ஏற்ற மாட்டேன்றாங்க. நீங்க போய் பிளாட் போட்டு பட்டா வேலை ரெஜார்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அதையும் பேசுங்க. பார்த்து போங்க சரி நீங்க தானே மாட்ட அடிச்சாலு இங்க வந்து வேணாம் வா பிரேம் இங்க வந்து டேய் இங்க வாடா என்ன கேளுங்க சார் இப்போ வந்து போராட்டம் கொடுத்து முடிச்சு இப்போ வனத்துறை வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணீங்க, அதை மீறி வந்து வனத்துக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ நாளைக்கு வந்து மலைமாடு மீட்பவங்களுக்கு வந்து பிரச்சனை இருப்பதாக ஒரு கவலை. மலைமாடு மேய்ப்பவங்களுக்கு நாளைக்கு மேலே மேய்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை தகவல். அதை மறுபடியும் அப்புறம் தீவிரமாக நாங்கள் போராட்டத்தை எடுப்போம். எங்களுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? எங்களை ஓரணியில் கூட போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் வேலையே. என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறத கவனத்தில் எடுக்காமல் சும்மா தேவையில்லாமல் போகாத நினைக்காதேன்னு. சரி, வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சிங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்கள? இப்போ சொல்கிறீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கிட்டுல நீங்கள் தடை போட்டுக்கணும். திடீர்னு வனவிலங்குகள் மேலே உங்களுக்கு அக்கறை வருது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாடுகளை அந்த மலைகளில் மேய்க்கிறோம். எத்தனை 100 ஆண்டுகளாக மேய்க்கிறாங்க எங்கள் முன்னோர்கள்லேருந்து. இது நேற்று இன்றைக்கி செய்கிற வேலையாது சொல்லுங்கள். திடீர்னு உங்களுக்கு அது மேலே அக்கறை வந்துடுது. அதை வந்து நீ தடை அப்படின்றீங்க. இப்போ நாங்கள் எங்கே மேய்து சொல்லுங்கள். இந்த கால்நடைகள் எங்கே இருந்து? காடு சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்த உயிரினங்கள் தான் அது. அதை பிற்காலத்தில் அப்படியே நாங்கள் மருத நிலத்துக்கு கூட்டி வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்போ அந்த காடுகளுக்குள்ளே அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்கள். இந்த மாடு போய் என்ன செஞ்சிடும்? நீ பல ஆயிரக்கணக்கில் வெடிகுண்டை வச்சு கிலோ கணக்காக வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் எம்சாண்டு நொறுக்கி மலையை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்குலாம் பாதுகாப்பாக இருக்குது. குண்டு வச்சு டம்முன்னு அறுத்து இது பண்ணும்போதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது. என் மாடு ஆடும் போய் ஓரத்தில் மேய்கிறதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்படியா? இதில் ஏற்புடையதாக இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் இந்த போராட்டங்களை செய்கிறத விட்டுறோம். என்னது கொடுமையாக இருக்குது. 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடாக குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடாக கறிக்கு ஓடிச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சுருக்கு. அது இதை பற்றி கவலைப்பட்டிருக்க. பால் வளத்துறைன்னு இருக்குது. பால் எங்கேருந்து வரும்? குழாயை திருன்னா வருமா? மாடு இல்லாமல் எங்கே பால் வரும்? அதை பற்றி அந்த 2 துறைகள் இதுக்கு வச்சுருக்கு. அரசு வச்சுருக்குல்ல. அரசு பால் வைக்கிது, மாடு மேய்க்காது. எப்படி இருக்குது?
கால்நடை துறை வச்சிருக்கு. அந்த கால்நடை பற்றி கவலையே விடாது. அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு தண்டை சம்பளம் கர்மாந்திரம். வேற ஏதாவது சொல்லு கேளுங்க. மேய்க்க விடலைன்னா நான் மறுபடியும் வந்து மேய்ப்போம். அவங்க ஆல்ரெடி மேய்க்க விடாம தான் வச்சிருக்காங்க. புதுசாக ஒன்றும் தடை இல்லை. ஒரு கென்னடி ஐயா இங்கே சண்டை போட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காப்புல ஒரு அமைப்பு. சண்டை வந்து ஒரு கோரிக்கை தான், ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு கோரிக்கை தான். எங்களையும் பாரு, எங்கள் கோரிக்கையை கவனத்தில் எடு. திடீர்னு நீ பாட்டு ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுங்க மாதிரி மேய்க்காத அப்படின்னா நான் இங்கே போகிறதுன்னு ஒரு மாற்று இருக்கணும். நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அதிகாரம் என்ன பண்ணும்? பணம் செல்லாதுன்னு சொல்ல போகுது. 1000 ரூபா செல்லாது, சரி இப்போ 2000 ரூபா தான் செல்லும் அப்படின்னா 2000 ரூபாயை அச்சிட்டு போதிய அளவிற்கு புழக்கத்துக்கு வங்கியில் கொண்டாந்து சேமிச்சிட்டுல செல்லாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுதானே சொல்லியிருக்கணும். தப்பு நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க. நாளையிலேருந்து யார் சோறு திங்காதுன்னா மாற்றம் எதை திங்கிறது? அப்புறம் சோறை திங்காமேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு சொன்னால் சரி. மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடல. முதல்ல நீ என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிட்றதுன்னு முடிவு செய். அப்போ எனக்கு மேய்ச்சல் இடம் இதுன்னு சொல்லு, அதை உறுதி செய்யும். அப்புறமா நீ இந்த சட்டத்தை முடிவு செய். அதை விட்டு நீ மாட்டுக்கு மேய்க்காத. அப்படின்னா எங்கே போய் மேய்க்கிறது? எங்கே போய் மேய்க்கிறது? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்ற இந்த பீஃப் இவன் தானே. பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்குது. அதிலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலாம்னு டைரி டேரியில் பால் நாளில் பிரதமர் ஐயா பேசுகிறாங்க. அப்புறம் அது எங்கேருந்து வரும்? இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் பேசிறியே. ஆர்கானிக் ஃபுட்டு அப்படிங்கலாம் சொல்கிறியே. ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் ஏது? இந்த மூளை சிந்திக்காத அதையெல்லாம் கொடுமை. எல்லாம் ஓட்டுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நாட்டுக்காகவும் அதே போல காட்டுக்காகவும் பேசுறீங்க. ஆனாலும் இது மக்கள் ஏற்றுப்பாங்களா? நீங்க மக்கள் அரசியல் செய்கிறவங்க தேர்தல் அரசியல் செய்யணும். கடியாரம் 1000 ரூபா வந்துருச்சாங்க. தேர்தல் அரசியல் நாங்கள் சேர்ந்து மக்கள் சேவை அரசியல், செய்தி அரசியல், செயல் அரசியல். அவங்க வெறும் செய்தி அரசியல். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கோடி கொண்டு சமைச்சிருக்காங்க அந்த விளம்பரம். வீடு தேடி அரசுங்கிறதுக்கு எவ்வளவு சென்னையில் எல்லா இடத்துலையும் விளம்பரப்படைகிறது. அதெல்லாம் தென்டாம் தாத்தா காமராஜிட்ட வந்து நம்ம ஒரு விளம்பர படம் சரி என்ன நம்ம பட்டின பள்ளிக்கூடம் கட்டின அணை கட்டின ரோடு இதெல்லாம் வச்சுட்டு இப்படி காட்டி மக்களுக்கு திரையரங்கு நியூஸ்களில் போடலாம். பள்ளிக்கூடம் கட்டினோம், அதில் என்ன பிள்ளைகள்லாம் படிக்குது இல்லை, அம்மா படிக்குது. ரோடு போட்டோம், சனம் நடக்குதுல்ல, அம்மா நடக்குது. அணை கட்டினோம், பாசனத்துக்கு விவசாயி பயன்படுத்துகிறான்ல, பயன்படுத்துகிறான். அப்புறம் இதுக்கு இதில் விளம்பரம், அப்புறம் இதுக்கு விளம்பரம் தான் தெரியுதுல்ல. சரி அதை விடு, எவ்வளோ காசு ஆகும்? 2 லட்சம். செண்டால போய் எந்திரிச்சுப்போ, நான் 4 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன், நீ தெண்ட கருமாந்திரம் அந்த காசு ஓடு ஓடு அப்படின்றாங்க. அது மக்கள் அரசியல் இருந்தான், செய்தி அரசியல் இல்லாது. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. வெறும் செய்தி அரசியல், தேர்தல் அரசியல். ஆடு மாடுகள் கிட்டையும் மரம் செடி கொடி கிட்டையும் பேசினா அதுக்கு கேட்கவா போகுது? அது என்ன இப்போ சீமான் கேட்காது. அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கு. நீங்க பேசுனீங்கன்னா மரங்களோடு செடிகளோடு பேசிக்கொண்டே அதிகரிக்கிறாங்க. எங்கள் அப்பாவே எழுதிக்கிறார், என்ன படிச்சிருக்கீங்களா நம்மளால உலகம் முறை நான் சொல்லும்போது சிரிச்சா. ஜப்பான் விஞ்ஞானிகள் வேரோடு வேறு ஒட்டிய உணர்வு கடத்திக்கிறது பேசிக்கிறதுன்றாங்களே. நீங்கள் மாடை அப்படி வச்சுக்கிறேன், தம்முன்னு ஒரு அதிர்ற பட்டாசை போட்டு வெறிச்சு ஓடுறாங்க. அதிர்ற சத்தத்துக்கு ஓடுறது மெல்லிய இசை ரசிகா. எங்கள் அண்ணன் ராமராஜன் பாட்டு பாடி பால் வந்துட்டாருன்ற. எங்கள் மூதாதி கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வச்சு மாடுகளை மைக்கு பாலை கறந்தாருன்ற. அதிர்ற சத்தத்துக்கு வறண்டு ஓடுகிற மாடுகள் மெல்லிய இசையை ரசிக்கும்ல. இப்போ நாங்கள் டே அப்படின்னு அதட்டுறதுக்கு அது காட்டுறதும், வா 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 அப்படின்னு கூப்பிட்டு அது வர்றதும் அதுக்கு தெரியாமையா வருது? சொல்லுங்க, சும்மா ஏதாவது பேசிட்டுருப்பாங்க. இல்லை, தமிழ் இனத்திற்காக ஒரு தமிழ் தலைவராக நீங்கள் வந்து இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, இனம் சார்ந்து மொழி சார்ந்து. ஆனாலும் கடைசியில் தலைவராக ஒரு மகனா நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய பிறவி கடமையை செய்கிறேன். இதைத்தான் எங்கள் தலைவர் செஞ்சார், எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க. அந்த வழியில் வர்ற பிள்ளைகள் இது என் கடமை, நாங்கள் செய்யணும். ஆனாலும் சித்தாந்தமா சினிமாவான்ற ஒரு போரை நிகழ்த்த வேண்டிய தேவை வந்திருக்குல்ல. மறுபடியும் சீமான அதே புள்ளியில போய் இல்லை, சண்டை சித்தாந்தங்களுக்கு இடையே திராவிடமா தமிழ் தேசியம், இந்தியமா தமிழ் தேசியம் தானங்க சண்டை.
பெரியார் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லைங்க, எங்களுக்கு பெரியாரால ஒன்றுமே இல்லைங்க. இது சித்தாந்த சண்டை. இதில் சினிமாவுக்கு என்ன வேலை இருக்கு? இதில் சினிமாவுக்கு என்ன வேலை? இல்லை, சமீபத்தில் ஒரு போர் அறிவிச்சிருந்தீங்க, சித்தாந்தமா சினிமாவா? மீண்டும் சினிமா மோதல் இருக்காங்களா அந்த கூட்டம்? அதை திருப்பி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா? சினிமா இருக்கிறாங்க தானே. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பெரிய நோய் என் இனத்திற்கு, என் நிலத்தில் இருக்கின்றது. அடிச்சாலே போதும், நாட்டை ஆளுவதற்கான தகுதி இருக்குது. இப்படி பாருங்க, நீங்க இப்படி பாருங்க, ஒரு பொது மனிதன் நடிங்க, நோட்டை கொடுப்போம் வாழ்றது. நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்போம் ஆள்றது. இந்த கோட்பாட்டை, இந்த அரசியல் கருத்து உருவாக்கத்தை நீங்க ஏற்கிறீங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகம், பல பெரும் மேதைகளை கொண்ட இந்த நாடு மக்களும் இதை ஏற்கிறாங்களா? ஆகச்சிறந்த இலக்கியங்களை, தத்துவங்களை கொண்ட தமிழ் சமூக மக்கள் இதை ஏற்கிறாங்களா? நடிச்சா நோட்டை கொடுப்போம் வாழ, நடிக்கிறத நிப்பாட்டா நாட்டை கொடுப்போம் ஆளாங்கிற கோட்பாடை ஏற்கிறீங்க. இதனாலதான் நல்லகண்ண மாதிரி ஒரு மனித புனிதன் ஒண்ணுமே ஒரு பதவிக்கு வராம கண்டு 100 வயசு தொட்டு வா தம்பின்னு அன்னைக்கே நீங்க சொன்னவங்க ஏன் அன்னைக்கே எதிர்த்துக்கலாம்ல? ரஜினிக்கு இருந்த அந்த வேகம் கோட்பாட்டுல நீங்க வர்றீங்கிறத பார்த்தா, நீங்க வரும்போது நீங்க திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்க, எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லலாம். காமராஜர், அவரை பத்தி காமராஜர்னா காமராஜர் இருந்து எதை எடுத்து, எங்க பாட்டி வேலுநாச்சியார்னா அதுல இருந்து எதை எடுத்து, எங்க பாட்டி அஞ்சலைன்னா அவங்ககிட்ட இருந்து எதை எடுத்து, அஞ்சலை அம்மானா எதை எடுத்து, அந்த கொள்கையை தான் சொல்றாங்க. அண்ணல் அம்பேத்கர்கிட்ட எதை எடுத்து, அதை எடுத்துக்கிட்டா நீங்க வந்து பஞ்சமர நிலமீட்புக்கு நிக்கணும்ல. பெரியாருடைய கொள்கையில தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கிறாங்க. அதுல அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டீங்களா? எந்த கொள்கை எடுத்துக்கீங்க? இது கொள்கையை எடுத்துட்டு வந்தீங்க. திடீர்னு அண்ணா வழிங்கிறீங்க. அண்ணா வழியில போய்த்தானே இந்த 60 வருஷமா இந்த கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. அண்ணா வழியிலே போய் அந்த கட்சி, அண்ணா வழியிலே போயிட்டு இருக்க கட்சி எப்படி வீழ்த்துறாங்க? எப்படி வீழ்த்துவீங்க சொல்லுங்க? மக்களிடம் செல், மக்களிடம் பேசுங்கள், மக்களிடமே. அது அண்ணா சொன்னாருன்னு சொல்றது மாதிரி ஒரு போயிட்டு அது லாவோட்ஸ் சொன்னார். ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு காந்தி சொன்னாருமா, அது இயேசு சொன்னது. அதை காந்தி எடுத்து மறுமொழியா சொன்னாரு. அது மாதிரி இது லாவோட்ஸுடைய தத்துவம், அதை அண்ணா எடுத்து பேசுனாங்க. புரியுதா? அவன் என்ன சொல்றான்? லாவோட்ஸ் இன்னும் ஒருபடி மக்களிடம் போ, மக்கள்கிட்ட கட்டு, மக்களை படி, மக்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு. அவன் கடைசியா முடிக்கும் போது தலைவனே தேவைப்படாது, மக்கள் நாங்களே இதை செய்து முடித்தோம்னு சொல்ல வச்சிருக்கு. அதான் சரியான சமூகம்ங்கிறான். அந்த மாதிரி அதான் நடந்திருக்கா? அதான் ஜல்லிக்கட்டு. எந்த தலைவனை முன்னிக்காம மக்களே கிளர்ச்சி செஞ்சது. அதான் அட்டாப்பெட்டியில டங்ஷன் சுரங்க வர்றதுக்கு தடை, என் மக்களே போராடி நிறுத்தினா பாரு. அதுதான், அதை தான் லாவோட்ஸ் சொல்றான். அத பேரறிஞர் அண்ணாங்கிற பெருந்தகை முன்மொழிஞ்சாங்க. இறுதியா ஒரு கேள்வினா, பெரியார் மேடையிலிருந்து பேசி வளர்ந்தவர், அந்த மேடையிலிருந்து பயணித்து இங்கே தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு பெரிய பயணத்துல இருக்கிற திரு சீமான் அவர்கள், பெரியார் கொள்கையை உள்வாங்கி கொண்டு வந்தீங்க. நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பெரியார் கொள்கையில இது பிரச்சனையா இருந்தது? எப்ப நீங்க மாறினீங்க? திடீர்னு மாறி இருக்கீங்களே பெரியாருக்கு எதிராக? திடீர்னு இல்ல, 2008ஆம் ஆண்டு இங்கிருந்து வண்டியேறி போய் எங்க அண்ணனை பாக்குற வரைக்கும் இருந்தது இதே நிலைப்பாடு. இந்த இயக்கங்கள்ல தானே இருந்தது. இங்க போனையிட்டு வந்த பிறகு இந்த நிலத்துல இந்த அரசியல் செய்ய தொடங்கும் போதுதான் எது இந்த அரசியல் மலர விடாம எது பெரிய நெஞ்சன்னா ஆள போகும்போது தான் தெரியுது. எடுத்த உடனே உலகத்துல என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும் போது, என் மொழியை சனியன் என்று முட்டாள்களின் பாசை காட்டுமிராண்டி மொழியை அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி இருக்கேன். இது அண்ணன் மேடையில, பெரியார் மேடையில பேசும்போது இது அப்படித்தானே பதிவா இருந்தது, அப்படித்தானே பெரியார் பேசியிருந்தாரு. அதுதான் அது வந்து அந்த தெளிவு நமக்கு அன்னைக்கு தெரியல. இப்ப நீங்க ஒண்ணு கேட்கிறேன், சாஸ்திரத்துல பாப்பா உன்னைய காசி மகன் சொல்லிட்டான், பாப்பா உன்னைய வேசி மகன் சொல்லிட்டான், பாப்பா உன்னைய தன் அப்பாட்டி மகன் சொல்லிட்டான். தமிழனை மட்டும்தான் சொல்றான் அந்த சாஸ்திரத்தை. உன்னையே சொல்லிட்டான்னா அப்போ உங்களை சொல்றேன். இப்போ நீங்க இந்த கூட்டத்தில் இல்லை, நம்மளை சொல்லிட்டான்னா அது வேற. உன்னையே சொல்லிட்டான்னா அப்போ நான் தான் காசி மகன், நீ இல்லை அப்படி சொல்லலை. அப்போ இதை படிச்சு இங்கே வந்து அண்ணல் அம்பேத்கர் அவன் சொல்ற வர்ணாசிரம கோட்பாட்டோட வர்ணாசிரம பிரிவுல 4 வர்ணத்துக்கு கீழே ஒரு வர்ணம் வச்சிருக்காண்டா, பஞ்சமர்ணம். அதான்டா கொடிய வர்ணம்ங்கிறப்ப இந்த 4 வர்ணத்துல சூத்திரன்னு சொல்றான்ல, அது இந்தியா முழுமைக்கும் 85 விழுக்காடு சொல்றான். மராட்டிலையும் சுத்திருக்கான், மலையாளிலையும் சுத்திருக்கான், கன்னடலையும் சுத்திருக்கான், பீகாரிலையும் சுத்திருக்கான், குஜராத்திலையும் சுத்திருக்கான். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தமிழை ஒன்னே சொல்லிட்டானே அப்படின்னா குறிப்பா என்னைய ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை. இத்தனை மொழிகள் இருக்கும்போது உன் மொழியில என்ன இருக்கு அப்படின்னா, கன்னடத்தில் இருக்க அப்படின்னா, தெலுங்குல எல்லாம் இருக்க,
அப்போ இந்தியில் எல்லாம் இருக்கா? இந்த கேள்வி வருதா வரலையா? தமிழனுக்காக போராடிய ஒரு தலைவன் தான். ஆனா நான் தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணார் சில இடங்கள்ல. இருந்தாலும் அவர் இந்த தமிழனுக்காக தமிழை ஒளின்னு சொல்லிட்டு என்ன போராடுவார்? தமிழனை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டு, தமிழனை முட்டாப்பைன்னு சொல்லிட்டு என்ன போராடுவார்? சமூக தொண்டு செய்ய வரவனுக்கு தேசாபிமானம் கூட. புரியுதா உங்களுக்கு? இனாபிமானம் கூட, மொழி அபிமானம் கூட. இது 3 இல்லைன்னா சமூகம் எங்கே இருந்து வரும்? எப்படி தொண்டு செய்வீங்க? சரி, மொழி அபிமானம் கிடையாது உங்களுக்கு, விட்டுருங்க. இங்கிலீஷை படின்னு ஏன் சொன்னீங்க? அது என்ன அபிமானம்? கேட்கறதுக்கு பதில் பாருங்க. தேசாபிமானம் இல்லை, திராவிட நாடு விட்டீங்க. இனாபிமானம் இல்லை, பணாபிமானம் மட்டும் வந்தது. ஏன் பணத்தை சேர்த்துட்டு? பெரியார் உயிரோடு இருந்தால் என்னை பேரன் எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னவர் தான் திரு சீமான் அவர்கள். பேரன்லாம் சொல்லுவாருலாம் சொல்ல. அன்னைக்கு அந்த கோட்பாடு நமக்கு சரின்னு பாதை பட்டுச்சு, போனோம். இன்னைக்கு ஒரு தெளிவு வருது, அந்த பாதை தப்பா இருக்கு. இதுதான் அதனால அது வழி நடந்த பாதை, இது வழி நடத்துகிற பாதை. இந்த பாதை எங்களுடைய பாதை, என் முன்னோர்கள் கண்ட பாதை. இது நானாக உருவாக்குறேன். என் தாத்தன் கேஆ பேசினானே, அண்ணன் தங்கம், மறைமலையடிகள் எல்லாரும் கொண்டு வந்த பாதையில் தான் நாங்கள். ஆனால் அதிகாரத்துக்கு வரணும்னா சில விஷயங்கள்ல தேர்தல் நிலைப்பாடுகளோடு பயணித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதிகாரம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? தனிநபராக இப்படி போராடிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு இப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதிகாரத்துக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கணும். இல்லை, ஓட்டு போடாமல் போகணும்னா நம்ம ஓட்டு போட வேண்டிய நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும். ஓட்டு போடாமல் போகணும்னு சொல்லி தான் 36 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டுதான். அவனுக்கு தெரியுது நான் அக்கறையில் சொல்கிறேன். என்ன என் பிள்ளை என் மேலே அக்கறையில் பேசுகிறான்னு தெரியாமல் இருங்க. ஜெயிக்கணும்னு ஆசையில் இல்லை சீமான். அவருக்கு வெற்றி நோக்கம் இருந்து அந்த இலக்கு இல்லாம தான் பயணிக்கிறாருன்றாங்க. யார் சொல்றா? நான் சொல்றேன் வெள்ளணுங்கிறத தான் போராடுறேன். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறுன்னு சொல்லி தோற்று போறதா? புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம்னு சொல்லி தோற்று போறதா? சொல்லுங்க. எனக்கு உரிமை இருக்கு, அக்கறை இருக்கு. ஆதங்கத்தில் திட்டுறேன் எங்கள் ஆத்தால பண்ணா என்ன நம்பிய? எத்தனை நாளைக்கு இதையே பண்ணிருக்கா அப்படின்னு நான் கேட்கறது செல்லமா இருக்கிற ஒரு கோபம். நான் தானே மனு கொடுக்குறேன், நான் தானே இந்த பக்கத்தில் நிற்கிறேன், நீ வந்து நிற்பியா? அவனை அடித்த போது எனக்கு வலிச்சதும் ஓடி வந்தேன். அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். மக்களுக்கு முன்னாடி நின்று கவலையோடும் கண்ணீரோடும் மனு காகிதத்தை கொடுக்குறத வாங்குறவன் நான் தானே, அந்த மகன் தானே. அப்புறம் எனக்கு தானே அது வலி. பிரதமர் மோடி எல்லாம் உங்களை பற்றி விசாரித்ததெல்லாம் செய்திகள் வருது. அப்படியெல்லாம் செய்திகள் உலாவும் போது பிரதமர் மோடி பார்வையே சீமான் மீது இருக்குதுன்னா அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற சீமான் எப்போது அந்த இலக்கை தொடுவீங்க? நீங்க அந்த உயரத்துக்கு போக வேண்டிய ஏன் நான் தொட மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வளருவேன்னு யாராவது சொன்னீங்களா? ஏதாவது ஊடகம் சொன்னீங்களா? 1.1 இல்லை 4 லட்சம் ஓட்டுல 36,50,000 ஓட்டுக்கு வந்திருக்கேன்னா வளர்ந்துட்டு தானே இருக்கேன். அது கவனிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய தலைவர் இந்தியாவை யார் ஆளுங்கன்னு போட்டியிட்டதில் நான் பிரதமர் வேட்பாளர் இல்லை. ஆனால் மாயாவதி அம்மையார் முதலமைச்சராக இருந்தவர், நிரந்தர சின்னம் வச்சிருக்கார். சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நிரந்தர சின்னம் வச்சிருக்கார். என்னிலும் அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், அவர் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள். அவர்களும் நானும் ஒரே அளவில் வாக்கு வாங்கினோம். ஒரு புது சின்னம், ₹1 காசு இல்லை, சின்ன சின்ன பசங்களை வச்சு ஒரு மாநில கட்சியில் ஒரு எவ்வளோ தூரம் ஏறி வாரானே, இந்தியாவை யாரும் ஆள்றதில்லைங்கிறது கவனம். அதனால யார் அந்த சீமான்னு கேட்க முடியாது. மோடி உங்களை சந்திக்க விருப்பப்பட்டா சந்திப்பீங்க. விரும்பி அது அவசியம் சந்திக்கணும். நன்றி.